श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 11வது அத்தியாயம் பிரம்மானந்தே யோகானந்த 10வது ஸ்லோகம் கேளுங்கோ. இத்யாதி ஸ்ருதயோ பஹ்யஹ புராணை ஸ்மிருதிபிஸ் சஹ பிரம்மஜ்ஞானேனர்த்தஹானிம் ஆனந்தம் சாப்யகோஷயன். முக்கியமான அம்சம் இந்த அத்தியாயம் ஆனந்தம், உண்மையான ஆனந்தம், நித்யானந்தம், அதிக பேர் பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தத்துடைய விவரணம் கொடுக்கறதுக்காக ஏதப்பட்ட அத்தியாயம் இது. அதனால ஒருத்தனும் தன்னையோ அவனுடைய ஸ்வரூபம் இந்த பிரம்மானந்தம்னு தெரிஞ்சுக்கலன்னா அவனுக்கு துக்கம் போகாது. அதனால் இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால சர்வ அனர்த்த ஹானிகி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம 9 ஸ்லோகங்கள் பல ஸ்ருதியுடைய சப்போர்ட் அதுக்கு எடுத்து காட்டி நம்ம படித்த உபனிஷத்துகள் தான் சாந்தோக்கியம், கட, தைத்திரியம் முக்கியமாக. இப்போது 10வது ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தை அப்படியே கன்க்ளூட் பண்ணுறது போல், அதனால் எல்லா ஸ்ருதி வேதங்கள், ஸ்ருதி என்ன வேதங்கள்னு சொல்லலாம், முக்கியமாக நமக்கு உபனிஷத்துகள் இல்லை, நீங்கள் ஏதாவது புராணங்கள் வேறு ஸ்மிருதி கிரந்தங்கள் எது எடுத்து பார்த்தா கூட அதோடைய கருத்து கன்வே பண்ணுறது இதுக்காக தான். அது கதையாக சொன்னாலும் சரி, வேறு ஏதாவது விதமாக சூத்திரமாக சொன்னாலும் சரி, இல்லை ரிகலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்மிருதின்னு சொல்லி சொன்னாலும் சரி, சொல்கிற விஷயம் ஒன்று தான். எல்லாமே என்னன்னு சொன்னால், இந்த பிரம்மானந்தம் தன்னுடைய ஸ்வரூபமணி தெரிஞ்சுக்கிறது தவிர வேறு இன்னொரு வழி கிடையாது. ஜீவனாக இருக்கிற உனக்கு சர்வ துக்கங்களுடைய ஹானி, அனர்த்த ஹானிம் இதனால் மட்டும்தான் ஏற்படணும்னு சொல்லிட்டு, அதனால் ஸ்ருதிகள் இதெல்லாம் கோஷணை பண்ணுறது, டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்தில் கடந்த சத் சங்கத்திலேயே பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்போது சரி, பிரம்மானந்தம்னா அதோடைய ஸ்வரூப லட்சணங்கள் என்ன விவரிக்கணும். உன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், நீ பிரம்மானந்தம் அப்படியெல்லாம் சொன்னால் கூட விவரிக்கலைன்னா புரியாது. ஸோ அந்த விவரிக்கிறதுக்காக இப்போது இந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து இப்படி ஆரம்பிக்கிறார் வித்யாரண்யா. ஆனந்தஸ்திரிவிதோ பிரம்மா ஆனந்தோ வித்யாத் சுகம் ததா விஷயானந்த இத்யாதோ பிரம்மானந்தோ விவிச்யதே. ஆனந்தத்தினை 3 வகையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 வகை கூட சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு இங்கே 3 விதமான ஆனந்தங்களை பற்றி நம்ம விசாரணை பண்ணலாம். ஆனந்தம், பிரம்மானந்தம், வித்யானந்தம் அண்டு விஷயானந்தம். இந்த 3மே இதில் முதல் இப்போது நான் பிரம்மானந்தத்தை பற்றி மட்டும் பேச போகிறேன். ஆதோ பிரம்மானந்த விவிச்சதே, பிரம்மானந்தம் மட்டும் விசாரணை பண்ணலாம். சரியா?
அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 3 வகையான ஆனந்தங்கள் நம்ம விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. பிரம்மானந்தம், விஷயானந்தம், வித்யானந்தம். இதில் முதல் பிரம்மானந்தம் பற்றி பேச போகிறோம் అని சொல்லி மறுபடியும் ஸ்ருதியோடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் தைத்திரிய உபனிஷத்தில் விஷயத்தின்னு தான் இங்கே விவரித்து அங்கே நடந்த பிருகு வருண அவங்களுடைய சம்வாதம் 12வது ஸ்லோகம். பிருகு புத்திர பிதுஸ்ருத்வா வருணாத் பிரம்மலக்ஷணம் அன்னப்ராணமனோ புத்தி த்யக்த்வானந்தம் விஜக்னிவான். தைத்திரிய உபனிஷத்தில் சொன்ன மாதிரி பிருகு அనే அந்த புத்திரன் அவருடைய அப்பான குருவான வருணர்கிட்ட போய் இப்படி கேட்டு அந்த பிரம்ம லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டான். என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? சுருக்கமாக சொல்கிறார். அன்ன பிராண மனோ புத்தி இப்படிப்பட்ட அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜானமய கோஷத்தின் எல்லாத்தையும் டிரான்சென்ட் பண்ணதுக்கப்புறம் உட்டி கொடுத்ததுக்கப்புறம் தெக்துவா, அப்புறம் ஆனந்தந்தான் அந்த 5வது கோஷனில் நிற்கும் போதும் அதுதான் நிஜமான ஆத்மோடைய ஸ்வரூபம். அந்த பிரம்மானந்தமே இங்கே காரண சரீரంలో ఆనందமாகவும் నిద్రలో వ్యక్తమాగరదని சொல்லி அதனால ஆனந்தம் అనేది என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான். விஜிக்னவான் தெரிஞ்சுக்கிட்டான். இங்கே எப்படி அங்கே நடந்துச்சு தைத்திரோபனிஷத்திலோ? பிருகுர்வை வாருணிः பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் ப்ரோவாச்ச. இந்த பிருகு வருணர் அப்பான வருணர்கிட்ட போய் உபசசார கிட்ட போய் கேட்டு எனக்கு பிரம்மன் பற்றி சொல்லித்தாங்கோன்னு கேட்டான். அப்போது அவர் இப்படி சொன்னார். சுருக்கமாக சொன்னார். அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி தகும்ஹோவாச்ச. அன்னம் கோஷங்கள் எல்லாம் சொல்லாமல் அன்னம் பிராணம் சக்ஷு அப்படின்னா சர்வ இந்திரியங்கள் இதெல்லாம் எதனால் வேலை பண்ணுறதோ, எதுவுமே எதோடைய கட்டாட்சத்தினால அனுகிரகத்தினால் வேலை பண்ணுறதோன்னு சொல்லி அதுதான் பிரம்மம் அப்படின்னு தகும் ஹோவாச்ச. அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் மேலும் என்ன சொன்னார்? யதோ வாச்சோ இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி ஏன பிரயந்தியபிஷம்பிஷந்தீதி அப்படின்னு சொல்லி தத்விஜிக்ஞாசஸ்வம் தத் பிரம்மேதி. இத பிரம்மம் எதில் சர்வ பூதங்கள் எல்லாம் உத்பவிக்கிறதோ, எதிலோ கொஞ்சம் நேரம் இருந்து காணப்படுறதோ, எதிலோ திரும்பி லயிச்சு போகிறதோ அது தெரிஞ்சுக்கோ, அதுதான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கோ. இப்படி சொல்கிறாங்க. சார் பிரம்மன் என்னன்னு சொல்ல மாட்டுறாங்க, எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா அது சொல்ல முடியாதது. ஆனால் இப்படி தான் சொல்லணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா உட்காந்து நீ விசாரணை பண்ணும், நிதித்தியாசனம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சதப்த்வா சதபோதப்யத சதபஸ்தப்த்வா. இங்கே எப்போ விஜிக்ஞாசஸ்வான்னு சொன்னாரோ அதோடைய அர்த்தமே தியானம் பண்ணுன்னு அர்த்தம். நிதித்தியாசனம் பண்ணன்னு அர்த்தம். அதனால் இந்த பையனை அதே விதமாக சொன்னபடி தபம் பண்ணியிருக்கான். தபம் பண்ணதுக்கப்புறம்
அவன் ஆனந்தந்தான் பிரம்மஸ்வரூப லக்ஷணமனி வருணாத் பிரம்மலக்ஷணம் ஸ்ருத்வா விஜிக்னாசஸ்வ தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு 13வது ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கினது அந்த பிருகு என்ன சொல்கிறான், அந்த பிரம்ம லக்ஷணம் சொன்னார், அது அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டான். என்ன தெரியுமா, ஆனந்தாதேவ பூதானி ஜாயந்தே, ஆனந்தாதேவ பூதானி ஜாயந்தே தேன ஜீவனம் தேஷாம் லயश्च தத்ராதோ பிரம்மானந்தோ ந சம்சயः. அப்பா சொன்னது இப்போது இவனு பண்ணா நிதித்தியாசனத்தில் இவன் அப்பா சொன்னாரோ, யதோ வாச்சோ இமானி பூதானி ஜாயந்தே, யதோ வாச்சோ இல்லை யதோ வா இமானி. இப்போ இவனும் தியானம் பண்ணதுக்கப்புறம் இவனு கூட ஆனந்தாதேவ பூதானி அப்படினி. ஆனால் அந்த ஆனந்தாதேவ பூதானின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் முதல் ஒன்று கோஷத்தினை விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த விசாரணை பண்ண ஆரம்பித்ததுனால அப்போ அவனுக்கு அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தே. அப்போ சொன்ன மாதிரி. ஆனால் இவன் அன்னமய கோஷம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அன்னமய கோஷம் இந்த கோஷன்லேருந்தானே இன்னொரு சரீரம் வருதே. அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் திரும்பி வருணம் பிதரம் உபசசார கண்டுபிடிச்சிட்டா. அன்னமய கோஷந்தான் பிரம்மன்னு சொன்னான் முதல். இங்கே அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணி வித்யாரண்யர் நீங்கள் படிச்சிருக்கீங்களா தைத்திரிய உபனிஷத்து, இப்போ நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? எல்லாம் உபனிஷத்தில் படித்து அதுக்கப்புறம் பஞ்சதசி படித்தா முக்கியமாக இந்த அத்தியாயங்கள் அதில் இருக்கிற ஆனந்தம் ரிசெப்டிவ்னஸ் வேறு. அவனை அப்படி ஒன்றா பிராணோ பிரம்மே திவ்யஜானாத் மனோ பிரம்மே திவ்யஜானாத் விஜ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாதேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தியபிஷம்விஷந்தி. அப்பா இதெல்லாம் சொல்லலை. யதோவா இமானி எதினால எதிலோ அன்னார் அவர் தான். இவனும் ஆனந்தாத்யேவ ஆனந்தத்திலிருந்து தான் எல்லாம் கிளம்புறதுன்னார். இந்த ஆனந்தம்னா அப்போது அதுதான். அதனால ஆனந்தாதி ஏவ ஷார்ட்கட்டு பூதானி ஜாயந்தே தேன ஜீவந்தி தேஷாம் லயश्च. ஸோ ஷார்ட்டாக எல்லாம் கோஷங்களை முடிச்சுட்டு ஆனந்தமய கோஷத்துக்கு இப்படி. அதனால் அங்கே பிரம்மானந்தம் தான் இருக்குது. அந்த ஆனந்தம் இது வேறு ஏதோ ஆனந்தம் இல்லை. ஆனந்தமய கோஷத்திலும் அதோடைய ஒரு டேஸ்ட் அப்படி தெரிகிறது, அவ்வளோதான். அதனால் ந சம்சய அத்திர ந சம்சய, அங்கே ஒரு சந்தேகம் கிடையாது. அப்படியே இவன் அதுக்கப்புறம் திரும்பி வரல. அப்பாக்கு அவன் வராமல் அதுக்கப்புறம் ஏதமன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிரமிய அப்படி பண்ண புரிஞ்சிடும். ஏதம் விஜானமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரமிய. அங்கே அது நிந்தி போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வரல. அப்பா கிட்ட கேள்வி கேட்கல. ஆனால் அங்கே ஹா ஊஹா ஊஹா ஊ அகமன்னம் 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 அனி சாமவேதம் பாடுறான். அப்பா புரிஞ்சுக்கிட்டார். அப்பா எங்கள் பிள்ளை புரிஞ்சுக்கிட்டான். நோ கொஸ்டின் அகெயின் கம்மிங் பேக், ஓன்லி ஆனந்தந்தான். ஸோ இப்படி அவனு பண்ணால் ஆனந்தந்தான். அதனால் நமக்கு தெரியுறது பிரம்மானந்தம் நம்முடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி. வித்யாரண்யர் இது மட்டும் இல்லை, நான் இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன். இப்போது
இங்கேருந்து ஒரு 4 ஸ்லோகங்கள் சாந்தோக்கியம் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தினை சொல்லிக்கிட்டே இதில் ஒரு புது விஷயத்தினை கொண்டு வருவார். என்ன பார்ப்போம். 14வது ஸ்லோகம். பூதோத்பத்தேः புரா பூமா திரிபுடி துவைதவர்ஜனாத் ஞாத்ருஜ்ஞானஜ்ஞேயரூபாத் திரிபுடி பிரளயேஹினஹ. ஸோ எல்லாம் சேர்ந்து ஆனந்தம் பற்றி சொல்லணும், சோக நிவர்த்தி சொல்லணும். அன்றைக்கி இன்ட்ரடக்ஷன்லோயே நாரதர் கேட்டார் ஆத்மவித் சோகம் தரத்தி అని அங்கே கூட பார்த்தோம். ஸோ இப்போது அது இப்படி கொண்டு ஆரம்பிக்கிறார். இதில் பூமா అనే வார்த்தை வந்தது. பூமா అనే வார்த்தை நம்ம ஓன்லி சாந்தோக்கிய உபனிஷத்தில் மட்டும்தான் பார்ப்போம். நம்ம 12 உபனிஷத்து படித்தோம். பூமா வார்த்தை அங்கே தான் வரும். அப்போது அதனால் இதையும் சாந்தோக்கியம் பேஸ் பண்ணி தான் வர ஸ்லோகங்களும் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அங்கே. இந்த பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி, பஞ்சமகாபூதங்களே உருவாகலைன்னா நாமரூப பிரபஞ்சம் வஸ்து பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி பூமா மட்டும்தான் இருக்கின்றனது. அந்த பூமா எப்படி இருக்கின்றனது? முப்பொடிகள் இரட்டைகள் இல்லாமல் இருக்கு. திரிபுட்டி இல்லை, துவைத்தமு வர்ஜித்நாத். திரிபுட்டி துவைத்த வர்ஜனாத். அப்போது பூமா மட்டும்தான் இருக்கின்றனது. பூமான்னா பொதுவாக சொன்னால் பூமா வித்யா சாந்தோக்கிய உபனிஷத்து. இது ஆக்சுவலாக மாபூ, டோன்ட் பிகம், நெவர் பிகம், இட் நெவர் பிகம். எதுவுமே எப்பவுமே ஆகலையோ அது பூமா. அதனால தான் மாபூத். பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனன்கிட்ட சொல்லும்போது அந்த ரொம்ப பாப்புலரான ஸ்லோகம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா பூஹு கர்மபலம். கர்மபலத்துக்கு காரணம் நீ ஆகாதே. அது சேர்ந்து படிக்கும் துர்பூஹுன்னு. மா இங்கே இருக்கு, பூஹு அங்கே இருக்கு. பலஹேத்து மா பூஹு. ஸோ பூமா. anyhow another meaning எடுத்தால் the bigger than the biggest அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சாந்தோக்கியத்தில் அடுத்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது, பட் இஃப் யூ ஸ்பிளிட் தட் வேர்ட் அண்ட் சி, அது இப்படி இருக்கு, மா பூ. ஸோ பூமா இருக்குங்க. இதில் முக்கிய அம்சம் என்னவென்னா, சுத்த ஞான அந்த ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மத்தில் த்ரிபுட்டி அனேதே ஏற்படலை. எப்போ த்ரிபுட்டி ஏற்படலையோ துவைத்தம் அனேது வராது. த்ரிபுட்டி ஏற்படுறது எங்கே? மனசில் ஏற்படுறது. த்ரிபுட்டி என்ன படித்தோம் நிறைய வாட்டி, ஞாத்ரு ஞான ஜ்ஞேய ரூபா த்ரிபுட்டி. சரி, அந்த த்ரிபுட்டி எவ்வளோ நேரம் நிற்கிறது? த்ரிபுட்டி ஒரு விருத்தி ஞானம் ஏற்படும் போது இந்த 3 சேர்ந்து தான் ஒரு விருத்தி ஞானம் ஏற்படுதுன்னு படித்தோம். அதை எவ்வளோ நேரம் நிற்கிறது? கொஞ்சம் நேரம்தான், அடுத்தது மாறிக்கொண்டுடுவேன். ஓகே, படித்த விஷயந்தான். எப்போது இந்த கிளிப்பு காட்டிட்டானோ நானும் உடனே உங்களுக்கு கிளிப்பு விருத்தி ஏற்பட்டுச்சு, கிளிப்பு ஞானம் ஏற்பட்டுச்சு. இது ஒரு த்ரிபுட்டி. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது காட்டிட்டா இப்போது இது வந்துச்சு. அப்போ அந்த த்ரிபுட்டி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இப்படி த்ரிபுட்டிகள் பிரளயமாயன்னா நசிஞ்சு போனப்போ, அப்படின்னா மனசு అనేది அங்கே ஃபங்க்ஷன் செய்யாத சமயத்தில், அப்படின்னா பஞ்சபூதங்களே வரலன்னா மனசு வரலன்னு தானே அர்த்தம். பிரகிருதி தானது.
அப்போது அதெல்லாம் வராதனால இந்த பூமான பிரம்மமான ஆனந்தமான ஆத்மா இல்லையா என்ன இருக்குது எப்பவுமே. சரி, இப்போது இங்கே பாரு, இந்த மனசு பல திரிபுட்டிகளின்னு உருவாக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு அறிவு ஒரு திரிபுட்டி. ஆனால் தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் திரிபுட்டி மனசு இல்லாதனால திரிபுட்டி எல்லாம் பிரளயமானதுக்கு அப்புறம்னா மனசு லயிச்சு போனால் திரிபுட்டிகள் இல்லை. திரிபுட்டிகள் இல்லைன்னா துவைத்த பிரபஞ்சம் துவைத்தம் தெரியல. அப்போ இருக்கிறது என்ன பூமா. அப்படின்னா புறா ஆல்சோ பூமா தான். புறான்னா இந்த புறா இல்லை, முன்னாடியும் பூமா தான் இருக்கு, இப்போது அப்புறமும் பிரம்மம். சப்போஸ் டோட்டல் எடுத்துக்கிட்டு ஜெகத்து பிரளயம் ஆயிடுத்தன்னா கூட அப்போ பூமா தான் இருக்கு. ஏன்னா பூமா மாபூ ஒன்றும் ஆகலை, அதில் மாற்றமே வரல. அப்போ அந்த பூமா ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. தேர்ஃபோர் இங்கே இந்த திரிபுட்டி இரண்டைகள் பற்றி சத்தர்ஷனில் கூட பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் கூட அந்த அகமனை நானும் மனசு ஒரு உதயிக்கும் போது அதெல்லாம் வருது, இல்லைன்னா கிடையாது. ஸோ தூக்கத்தில் கான்ஷியஸ்னஸில் சுத்த சத்து சித்து, அதில் கான்ஷியஸ்னஸ் ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு தூக்கத்தில் நமக்கு ஒன்றும் இல்லை, அங்கே பியூர் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஓகே, சொல்லுவார் இப்போ. அப்புறம் சுத்தி நித்ரை அப்புறம் கனவு, இந்த ரெண்டு தான் இருக்கு அக்கார்டிங் டு மாண்டூக்கிய கௌடபாதிகராவது. இப்போ அது கூட இங்கே மென்ஷன் பண்ணுவார். ஜாகிரதை అనేది கவுண்டிங்லே கிடையாது. ஏன்னா ஜாகிரதை கூட கனவு தான் முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஒரு தூக்கம் ஒரு கனவு. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸோட எக்ஸ்பிரஷன் திரிபுட்டிகள் கனவுல கூட இருக்க, மைண்டு ஒர்க் பண்ணுறது இல்லையா அங்கே. ஸோ மொத்தம் ஒரு கனவு அப்புறம் அந்த திரிபுட்டிகள் இல்லாத லைட்ச ஒரு தூக்கம், இது ரெண்டு தான் இருக்கு. வேதாந்த கணக்குப்படி சாஸ்திரம் மட்டும் ரெண்டு தான். அதுதான் இங்கே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போது கௌடபாதகாரிக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் ஆதாவந்தேச்ச என்னாஸ்தே வர்த்தமானேபி தத்ததா, முன்னாடி இல்லை அப்புறம் இல்லைன்னா அது இப்போ வர்த்தமானத்தில் இல்லாத போலுதான் இல்லை. அப்போ இல்லை அப்புறமும் இல்லைன்னது இப்போ இருக்கிறதுன்னு எப்படி கேரண்டி எடுத்துக்க முடியும்? போயிடுமே அது. அதனால் இப்போ அது இல்லை. அப்போ மூணுத்தனே அப்போ இப்போ அப்புறம் అనేది சொன்னபோது ఈ மூணுத்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒன்று இருக்குப்பா, அதுதான் பூமா. அதனால் இப்படி சொல்லி நமக்கு அந்த திரிபுட்டிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரி, இப்போ திரிபுட்டி என்ன? ஓகே, இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த திரிபுட்டி, நோயர், நாலேஜ் அண்ட் நோயிங் இல்லையா, நோன். அந்த மூணுத்தின ஞாதா, ஞானம், ஞேயம்னு சொல்கிறோம். இங்கே ஞாத்ரு ஒன்று இல்லை. தியான தியாத்ரு தேய ரூப நாம ரூப விவர்ஜித. தியான தியாத்ரு தேய மூணுமே ஒன்னே தான், மூணா அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அப்படியே திரிபுட்டி வந்துச்சு, அது நீ தான். ஆனால் நீ உனக்குள்ளே இந்த திரிபுட்டி అనేది எஃபெக்டே பண்ணல, நீ அது கிடையாது. ஆக்சுவலாக உன்னை மேலே இது காணப்படுறதுனால நீ நாமரூப விவர்ஜிதா, நாமரூபங்கள் உனக்கு இல்லை. அப்படின்னா பிரம்மந்தான் பேசுறது. அப்படி சொல்லி 15வது ஸ்லோகத்தில் விஜ்ஞானமய உத்பன்னே ஞாதா ஞானம் மனோமயः ஞேயாः சப்தாதயः நைதத் த்ரயமுத்பத்
க்னேயாः சப்தாதயோ நைதத் த்ரயமுத்பத்தி புராம். இப்போ பேசின விஷயத்தை கொஞ்சம் விளக்கம் கொடுத்து நமக்கு அதே சொல்கிறார் திரும்பி. க்ஞாதா இல்லை க்ஞாத்ரு அண்ணா என்ன, அது விஜானமயத்தில் ஏற்படுற விஜானமய கோஷத்தினால, விஜானமய கோஷந்தான் ஏற்படுது. விஜான கோஷந்தான் நோயர், விஜானமய கோஷந்தான் நோயர். அதான் சொல்கிறார் விஜானமய க்ஞாதா. இல்லை உற்பன்னானே வார்த்தை இருக்கு, விஜானமயிலிருந்து உற்பத்தமானதுதான் அந்த க்ஞாதானே ஃபீலிங். அப்புறம் ஞானம் என்பது மனோமய கோஷத்திலோ ஏற்படுறதை. அதுக்கப்புறம் இந்த 5 புலங்களினால சப்தாதயா இது எல்லாமே கூட க்னேயாக தெரிஞ்சுக்கப்படுறது. ஸோ க்ஞாதா, ஞானம், க்னேயம், க்னேயாகன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, சப்தாதி நிறைய இருக்குல்ல, ஒன்றும் தெரிஞ்சுக்கல, திரிபுட்டிலோ நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால அது மாறிக்கொண்டு இருக்கிறதுனால அது முன்னாடி இல்லை அப்புறம் இல்லை, அதனால் அது நிஜமாக எடுத்துக்க முடியாது. அதனால சொல்கிறாரு ஏத்தத்து த்ரயம் உற்பத்தி புரா ந. நான் இது காட்டுறதுக்கு முன்னாடி இது இல்லையே உங்கள் மனசில். உற்பத்தின்னு அப்படி எடுத்துக்கோங்க. சிருஷ்டி அப்புறம் எங்கே மேலே பார்ப்போம். இப்போ மேலே பார்த்து எனக்கு என்னதான் பிரயோஜனம்? அது என்ன புரிய போகிற விஷயமா என்னன்னு பஞ்சபூதங்கள்னு பேசுகிறோம். இங்கே பாரு, இங்கே என்ன நடக்கிறது நீ. அதனால தான் இந்த என்டையர் லேபரேட்டரி ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியது இங்கே, வெளியிலோ கிடையாது. அதனால் இந்த த்ரயம் உற்பத்திக்கு பூரா ஏதத் த்ரயம் ந. இந்த ஸ்லோகத்தில் சொன்னதே 14 சொன்னது. இப்போ கொஞ்சம் விஜானமய கோஷம் అనేది జ్ఞాతాவை ஆக்ட் பண்ணுறது, மனோமய கோஷம் అనేది ஞானமாக ஆக்ட் பண்ணுறது, வெளியில் விஷயங்கள் எல்லாமே க்னேய வஸ்துவில் தெரிகிறது. ஆனால் இந்த மூணும் சாஸ்வதம் கிடையாது, முன்னாடி கிடையாது, அப்புறம் கிடையாது, இப்படி இருக்குது. இப்போது இந்த விஷயத்தினை உறுதிப்படுத்தி சொல்கிறதுக்காக ஒரே ஸ்லோகத்தில் வேறே ஸ்ருதி உபனிஷத்தில் சொல்லப்பட்டதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். 16வது ஸ்லோகத்தில் எப்படி, த்ரயாபாவேது நிர்த்வைதஹ பூர்ணம் ஏவம் வேவானுபூயதே சமாதி சுப்தி மூர்ச்சாசு பூர்ண சிருஷ்டே புரா ததா. அதே தாட் அந்த விஷயத்தினை சொல்கிறதுக்கு இப்போது இந்த மூணு இல்லாத போது நிர்த்வைதா, அத்வைதம்னு சொல்லலை, நிர்த்வைதன்னா துவைதம் இஸ் நாட் அட் ஆல் கிரியேட்டட், நிர்த்வைதா. அப்போது என்ன இருக்கு அங்கே, பூர்ணமான ஏகம் அனுபூயத்தை. நித்ரலோ மனசில்லை, திரிபுட்டி இல்லை, துவைதம் இல்லை. ஸோ கம்ப்ளீட்னஸ் இருக்கு அங்கே. பூர்ணம் அண்ட் ஏகம், பூர்ணம் ஏவ, நாட் ஏகம், ஏவ அனுபூயத்தை, ஃபுல். தூக்கம் எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. தூக்கம் சரியாக வரலன்னு எழுந்திரிச்சு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், தூங்கலை சரியாண்ணா. தூக்கம் ஃபியூ ஹவர்ஸ் தூங்குறேன்னு உனக்கு தெரியறதே, அந்த ஃபியூ ஹவர்ஸில் வாட் இஸ் தேர், இதை பற்றி யாரும் சொல்ல முடியாது, வாயால் வார்த்தை வச்சு சொல்ல முடியாது. அதே போல் தான் இப்போ இந்த பிரம்மானந்தம் பற்றி கூட இப்போ பேசி சொல்லணும்னா ஸ்ருதிக்கு கஷ்டம்தான். அதனால் கேனோபனிஷத்தில் எங்களுக்கு தெரியாது, அது சொல்ல முடியாது அப்படின்னாரு. தென்
ஐ கேம் டு த ராங் கவுண்டர் அப்படின்னு. ஓகே, ஒன் திங், எங்கள் டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்களோ அது மட்டும் சொல்ல முடியும் அப்படின்னு பேசினார். அது முன்னாடி வந்து we don't know how to teach that. எப்படி டீச் பண்ணுறது எங்களுக்கு தெரியாதுன்றார் குரு. சரி, அவன் ஃப்ரஸ்ட்ரேட்டாக எழுந்திரிச்சு போகிறேன். சரி, எனிஹவ் எங்கள் குரு என்ன சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அது உங்களும் சொல்கிறேன்னார். அப்படியே டீச்சிங் ஏதத் வைத்தது. இனி ஏதம் எதிதம் உபாசத்தை ஏதம் எதிதம் உபாசத்தை அனே அழகாக அங்கே டீச்சிங் எல்லாம் நடந்துச்சு கேனோபனிஷத். இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, நான் தெரிஞ்சுக்கலேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஸ்டூடெண்ட் நேக்கை வந்து நான் தெரிஞ்சுக்கலன்னா அது தெரிஞ்சுக்க முடியாத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுவேன் மலையாளம் கதை, மனசில் ஆயில்லேன்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவன் அப்படி ஏதோ வளர்ந்துட்டு இருப்பார். அவங்க வீட்டில் வேறு அவங்க அண்ணா வந்து, என்னடா மனசுக்கு புரியலன்னு. அவன் ஒன்றும் பேச மாட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனசில் ஆகி என்ன புரிஞ்ச என்ன அவள் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் வளர அப்படி புரியல இப்போ மனசுனால புரிஞ்சிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி புரிய போகும்? ஞானி இப்படி எல்லாம் பேசிட்டா அவனுக்கு எப்படி புரிய போகிறது? இப்படி படித்தா ஏதாவது கொஞ்சம் புரியலாம். ஓகே, அவதூதகளோட பாஷை சுத்தமாக புரியாது. அப்போது சொல்லி இப்போ என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? திரய அபாவேத் நிர்த்வைதா பூர்ணா ஏவ அனுபூயத்தை. இது எப்போ எங்கெங்கே கவனிக்கலாம்? இது ட்ரேஸ் அண்ட் டேஸ்ட் ஆஃப் இந்த பிரம்மானந்தம்னா ஒன்று வந்து சமாதி, 2 சுஷுப்தி, 3 மூர்ச்சைன்னா ஃபெயிண்ட் ஆகிட்டேன். ஃபெயிண்ட் ஆனதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ கூட ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஃபெயிண்ட்டு மூர்ச்சை அன்கான்ஷியஸ்னா பயம் முதல். சமாதி நாம் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. டோன்ட் வெரி, யூ நோ வெரி வெல் அபவுட் த ஸ்லீப். ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும். ஓகே, seeing the waking dream as the dream while you are in awakening state is called samadhi. Seeing the waking dream as the dream in waking state is called samadhi. யோக சமாதி நம்ம பேசலை, அது திரும்பி ஜட சமாதியாக ஆகிடும். யூ ஆர் சிம்பிளி டிரான்செண்டிங் த டைம். ஓகே, உடம்பு தெரியல, ஒன்றும் தெரியல, பாதி போய் கஷ்டப்படுவானே. தூக்கத்தில் உடம்பு தெரிஞ்சுதான் என்ன கஷ்டப்பட்டு என்ன பயிற்சி பண்ணி தூக்கத்தில் அவ்வளவு நேரம் அப்படி இருக்கு. அதே நீ வந்து சமாதியானி யோகாபியாசத்தினால டெம்பரரி ட்ராஃபிக் கட்டுப்பட்ட மாதிரி பண்ணி செய்கிறேன். ஸோ 3 உதாரணம் சொல்கிறாரு. இது எல்லாமே இந்த 3 இடத்துல பூர்ண ஆனந்தம் இருக்கு, அதுதான் விஷயம். ஸோ சமாதி சுசுப்தி மூர்ச்சாசு பூர்ண. எங்கள் மனசு வேலை பண்ணல, திரிபுட் இல்லை, நிர்த்வைத்தமாக இருக்கு. அதே போல் தான் சிருஷ்டிக்கு பூரா ததா. அதே மாதிரி சிருஷ்டிக்கு முன்னாடி இங்கே சிருஷ்டின்னு ஒன்றும் இல்லை. வென் மை மைண்டு கிளம்பும்போது எல்லாம் இருக்கு. இப்போ நான் மைண்டு
பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸு இன்டலெக்ட் எல்லாத்தையும் மித்யாத்துவ நிச்சயம் பண்ணியாச்சு. மித்யாத்துவ நிச்சயம் பண்ணிட்டேன். அது பண்ணதுக்கப்புறம் இங்கே புறா கிடையாதோ அப்புறமும் கிடையாது எதுக்கும். அதெல்லாம் புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ திஸ் மூமெண்ட் அண்ட் எகெயின் நேச்சுரல்லி இந்த மைண்ட் கோஸ் டு ஸ்லீப். ஆனந்தம் இருக்குது. ஆனால் நான் டிக்ளேர் பண்ண வேண்டியது, கிளைம் பண்ண வேண்டியது சொன்னானே இப்போது, நினைவில் இருந்து நினைவுன்னு கூட கனவானு சொல்லிட்டு மைண்டு பண்ணுற சேஷ்டைகள் எல்லாத்துக்கும் எதுக்குமே நானும் இதாகலை, டிஸ்டர்ப் ஆகலை, கலங்கலை, அதில் கலந்துக்கலை. அப்படி இருந்துச்சுன்னா நித்திய நிரந்தர சமாதி, மறக்காமே இருக்கு. அதனால் அதை சொல்லி 3 விஷயங்கள். நீங்கள் இது பிரஷ்னோபனிஷத்தில் இந்த விஷயம் வருது. இந்த சுஷுப்தியில் என்ன ஆகிறது, யார் இருக்காங்க, பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வருது, ப்ளஸ் கட்டோபனிஷத்தில் வருது. இந்த சுஷுப்திని வச்சு சுஷுப்திலோ ந கஞ்சனம் பஷ்யதி, எதுவுமே பார்க்கல, யார் இருக்கா அங்கே, இல்லை சுஷுப்தியில் என்ன ஆனந்தம், அது யார் அப்படின்னு கேள்வி. 3 உபனிஷத்துகளுக்குள்ளே இருக்கிற அந்த சுஷுப்தி பற்றி கேள்வி, அது வச்சுதான் இந்த ஸ்லோகம். ஆனந்தம் இருக்கு, பூர்ண அங்கே அனுபூயத்தை. பூர்ணம்னா அந்த பிரம்மானந்தம்னு அர்த்தம். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இப்போது ஸ்லோலி இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் சாந்தோக்கியத்திலோகு வர்றாரு. சாந்தோக்கியத்தில் நம்ம படித்த அந்த கதை அதெல்லாம் இருக்குல்ல, நாரதர் சந்தித்தது. அது யோ பூமாச சுகம் யோ பூமாச சுகம் நால்பே சுகம் த்ரேதா விபேதினி சனத்குமார பிராஹைவம் நாரதாயாதி சோகினே. ரொம்ப தாங்க முடியாத துக்கத்தோடு இருக்கிற நாரதர்ன்னு சொல்கிறாரு. அதிசோக்கினே நாரதாய. அதிசோக்கினே மீன்ஸ் சோகத்தில் பிஹெச்டி பண்ணவர்னு அர்த்தம், துக்கத்தில் பிஹெச்டி. அதிசோகினே, அதிசோகமாக இருக்கிற நாரதருக்கு சனத்குமாரர் இந்த விதமாக சொன்னார். அவைகம் பிராக ஏவம் என்ன சொன்னார், கொஞ்சம் சாந்தோக்கியம் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அங்கே பார்த்தோம், यत्र नान्यत् पश्यति, यत्र नान्यत् शृणोति, यत्र नान्यत् विजानाति स भूमा. எங்கே ரெண்டாவது பார்க்கலையோ, எங்கே ரெண்டாவது பேதம் கேட்கலையோ, எங்கே பேதம் சிந்திக்கலையோ தெரியலையோ அந்த நிலை பூமா. यत्र अन्यत् पश्यति, यत्र अन्यत् शृणोति, यत्र अन्यत् विजानाति तदल्पम. ఎక్కడ భేదం பார்க்குறானோ, ரெண்டுని தெரியறதோ, ரெண்டுని கேட்குறானோ, பார்க்குறானோ அண்ட் நினச்சிக்கிறானோ, திங்க் பண்ணுறானோ, அது அல்பம். தத் பூமா அமிர்தம், அது அமிர்தம் அந்த பூமா. அப்புறம் தத் சுகம், அது சுகம். சுகம் பிரம்மானந்தம். ஆனால் எது அல்பம் தத் மர்த்தியம், அல்பே சுகம் நாஸ்தி, நாஸ்தி சுகம் அல்பே. ஓவர் டீச்சிங்.
இதெல்லாம் சாந்தோக்கியத்தில் பார்த்தோம். நாரதர் சந்தித்தது அதுதான் இங்கே வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஸோ பூமா யோ பூமா ச சுகம் அல்பே சுகம் நாஸ்தி ந சுகம் அல்பே. எந்த நாளுன்னு சுகம் அல்பம் வந்துச்சுன்னு அர்த்தம், துவைத்தம் வந்துச்சுன்னு அர்த்தம். துவைத்தம் வந்துச்சுன்னு அர்த்தம், திரிபுட்டி வந்துச்சுன்னு அர்த்தம். அங்கே திரேதா விபேதினி இந்த அல்பம் అనేటువంటిది வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அது இந்த திரிபுட்டி கொண்டு வந்து பேதத்தினை காட்டிகிட்டே இருக்கும், வேதத்தினை காட்டிகிட்டே இருக்கும் అని சொல்லி இப்படி சனத்குமாரர் அந்த ரொம்ப அதி துக்கத்தில் இருக்கிற நாரதருக்கு வந்து இவ்விதமாக சொன்னார் சாந்தோக்கியத்தில். ஏன் நாரதர் வந்து இவ்வளோ துக்கமாக இருக்கார் அப்படின்னு வித்யாரண்யர் கொஞ்சம் விவரிக்கிறார். ஏன் நாரதர் இவ்வளோ துக்கமாக இருக்கார்? நாரதருக்கே துக்கம் இருக்குன்னா அப்போ பரவாயில்ல, நமக்கு இருக்கக்கூடாது என்ன? பார்க்குறோம் 18வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம் சபுராணான் பஞ்சவேதான் சாஸ்திராணி விவிதானி ச ஞாத்வாப்யநாத்மவித்வேன நாரதோதி சுஷோச்ச. நாரதரே இவ்வளோ துக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அங்கே கேட்டாங்க. அது சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன படிச்சுட்டு வந்தீங்க நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. அவர் பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார். இவ்வளோ படித்ததுக்கப்புறமா இப்படி இருக்குங்க, பரவாயில்லையே. 2 நாளுக்கு முன்னாடி எங்கே நியூஸில் பார்த்த ஒருத்தர் வந்து 150 டிகிரி அவர் நடுவில் ஒர்க் பண்ணிவிட்டு, இது ப்ரைவேட்டாக தானே பண்ணினோம், என்னென்ன பண்ணாரோ, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் பண்ணாரோ என்னமோ, அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாரமா ஒரு வாக்கு, என்ன நடந்துச்சு என்னமோ அங்கே எழுதுறான். அதுக்காக இவன் வந்து அந்த அம்மா போயிருப்பான். இவருக்கு இப்போ எவ்வளோ வயசு ஒர்க் பண்ணுறாரு, ஏதோ அவருடைய சேலரியிலும் மேக்சிமம் பணம் வந்து இந்த படிப்புக்கு ஃபீஸு கட்டுறது அங்கே வருது, இது வருது, பேப்பரும் 150 டிகிரி. ஸோ வாட்? யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க நீங்கள்? அப்படி இருப்பாங்க லோகத்தில் சில பேர். அதுக்கப்புறமாவது விரக்தி வந்து அட்லீஸ்ட்டு பகவத்கீதை கிளாஸுக்கு வருவானா, வேதாந்த கிளாஸ் என்ன தெரியாது, வரமாட்டான். அதுக்கு நிறைய பாராட்டுதல் அப்படி இப்படி பேப்பரில் நியூஸில் எல்லாம் வரும். 150 டிகிரி உட்காந்து படிச்சுட்டே இருப்பாராமல். ஃபோட்டோவில் பார்த்து அவர் வந்து 100 kg இருக்கிற போல் இருந்தார். ஃபோட்டோவில் பார்த்தார். ஆமாம், எப்போ படிச்சுட்டே இருந்த டைம் எங்கே இருக்குது? அப்புறம் எக்ஸசைஸா, வாக்கிங்கா, யோகாவா? அப்போது அப்படிப்பட்ட உடம்பு வச்சுக்கிட்டால் என்ன ஆரோக்கியம் இருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு வெறி, சாஸ்திர வாசனை போல் லிமிட்லெஸ், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ பண்ணுறேன். லௌகிக வித்தைக்கு போய் அவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ அதே கேஸ் இங்கே பாருங்க, நாரதர் விஷயத்தில் என்னன்னா இது இன்டைரக்டாக தெரியுது. வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு, அவர் வந்து புராணங்களோடு சேர்த்து அப்புறம் பஞ்சவேதான்ன்றார். அப்படின்னு நம்ம பாரதம் பஞ்சம வேதம்னு சொன்ன மாதிரி புராண இதிகாசம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அது ஒரு வேதம் ப்ளஸ் 4 வேதங்கள். புராணான் பஞ்சவேதான், புராணங்கள் கூட சேர்ந்து பஞ்சவேதான்.
மிச்சம் கூடவே வேறு இருக்குல்ல ஆக்சிலரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ்ஸு, ஜோதிஷம், அது இது மீமாம்சா விவிதானி சாஸ்திராணி கூட படித்தார். நாரதரது ஞாபகம் வரணும். அவர் படித்த படிப்பு யாரையும் படிக்க முடியாது. அவர் எல்லாம் செலஸ்டியல் நாலேஜ் எல்லாம் சொல்கிறார். இப்போ லோகத்தில் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட விஜயங்கள், நட்சத்திர ஞானம் எல்லாம் இருக்குது அவருக்கு. வாட் நாட் எல்லாம், சர்ப்ப வித்யா, கருட வித்யா, அந்த வித்யா, எந்த வித்யா, ஓகே, வசீகரண வித்யா, வாட் எல்லாம் சொன்னார். ஸோ அது சொல்கிறதுக்கு எவ்ரி திங் சபுராணஸ்ய பஞ்சவேதான் சாஸ்திராணி விவிதானி ச, இவ்வளவு படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஞாத்வா அப்பி அனாத்மவித்வேன, ஆத்மனு தெரிஞ்சுக்காமே, ஆத்மனு தெரிஞ்சுக்காம, ஆத்ம ஜானம் ஆத்மனை பற்றி படிக்காதனால, ஆத்மனை பற்றி தெரிஞ்சுக்காதனால நாரதருக்கு எவ்வளோ பெரிய சோகம். அவரே சொன்னார், ஆத்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் சோகம் போயிடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணி என்னை கரையேற்றுங்கோன்னு கேட்டார். சனத்குமாரர் கேட்டார். அப்போ தான் டீச்சிங். சரி, இப்போ கேள்வி, இவ்வளவு படித்ததுக்கப்புறம் நாரதர் ஏன் சோகமாக இருக்கார்? சரியா, அது இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ்வளோ படித்தாருன்னு சிம்பிளாக. அவர் அங்கே 60 வித்யான்னு சொன்னி ஏதோ பேசினார, படித்து கூட அதிசோகமாக இருக்கார். ஏன் சுவாமி அப்படி? ஏன் காரணம்னா, வேதாபியாசாத் புரா தாபத்ரயமாத்ரேண சோகிதா பశ్చాத்வப்யாச விஸ்மார பங்ககர்வைஷ்ச சோகிதா. ஒரு வித்யாரண்யர் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொண்டு வர்றாரு. நமக்கு சாந்தோக்கியம் படிக்கும்போது கூட இப்படி இந்த பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணல. என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதம், இந்த அபியாசம் எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இஸ் எஃபெக்டட் அண்ட் டார்ச்சர்ட் ஆர் லேமெண்டட் பை, கஷ்டப்பட்டு துக்கப்பட்டார், சோகிதா. எதனாலன்னா கேவலம் இந்த தாபத்திரயங்கள் மூலமாக, தாபத்திரய மாத்திரேன சோகிதா. வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சகஜமாக ஒரு மனுஷன் நம்ம எல்லோரும் ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக, ஆத்தியாத்மிக தாபங்கள்னு சொல்லிட்டு 3 தாபத்திரயங்கள்னு பற்றி சொல்கிறோமா, அது எல்லாருக்கும் இருக்கு. ஸோ எல்லோரும் போல் அவரும் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. அதை படித்த முட்டாள் நம்ம. இது முன்னாடி யூ ஆர் அன்எடுகேட்டட் இக்னோரண்ட், இப்போ எஜுகேட்டட் இக்னோரண்ட். இக்னோரன்ஸ் இஸ் காமன். இல்லை துக்கம், அப்போது துக்கி தான், இப்போது துக்கி தான். என்ன அப்போது பிரயோஜனம்? இவர் பశ్చాத், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் அபியாசம் பண்ணி அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் இன்னொரு 4 ஆட் ஆகிறது. படித்தோம் தினந்தோறும் சொல்லணும், இல்லைன்னா ஞாபகம் இருக்குமா என்ன? சப்போஸ் இந்த பிராமணர்கள் மந்திரம் எல்லாம் சொல்கிறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, வேறு யாருக்கும் தெரியாது. சுற்றி 100 பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம், அவர் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கணும். அவருக்கு நடுவில் வரலன்னு வச்சுக்கோங்க சொல்கிறது. இல்லை புஸ்தகம் பார்த்து சொன்னாருன்னாவே மதிப்பு நம்ம கொடுக்க மாட்டோம் வாத்தியார்களுக்குள்ள. புஸ்தகம் பார்த்து இப்போ நிறைய பேர் அப்படி பண்ணுவான். மொபைலில் அது வேறு அப்புறம் மீடியாவில் எடுத்து வரணும், அசையமாக இருக்கும் இல்லையா? அசைப்படுறது இல்லை இப்போது. சரி, கொஞ்சம் சென்ஸ் இருக்கிறவன் வாத்தியார் பிராமணன் அதனால் நானும் தினந்தோறும் அபியாசம் பண்ணினவனே ஒரு கவலை. அபியாச பశ్చాத் அபியாச. சரி, எவ்வளோ அபியாசம் பண்ணியிருந்தேன், మరి நடுவில்
காலையில் எழுந்திரிச்சு படிப்பாங்க சாயங்காலம். அதனால பாருங்க அந்த வேத பாடசாலையில் 8 மணி நேரம் படித்து அப்போ தான் மண்டைக்குள்ளே போய் அது எல்லாம் மெமரியில் போகும். ஆனால் இவ்வளோ அபியாசம் செஞ்சால் கூட கொஞ்சம் வயசாக சரீரம் வரும்போதோ விஸ்மயம் மறந்து போவோனோ, மறந்து போனால் எல்லாருக்கும் முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு அது ஒரு பயம், அது ஒரு சோகம், ஒரு கைண்ட் ஆஃப் சோகம். அதுக்கப்புறம் விஸ்மாரம், அப்புறம் மறந்து போகிறது. அப்புறம் பங்கன்னா எப்பாவது எங்காவது ஒன்று 2 மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, இப்போ நானும் எதுவும் சொல்லணும்னு ஏதோ கொஞ்சம் ஒரு பதம் எழுதி வச்சுக்கிறேன், சிலது ஞாபகம் வராது. ஓகே, அது எல்லாம் ரொம்ப சின்ன வயசில் பைஹார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். இப்போ சுவாமிஜி வந்து அவர் ரொம்ப நிறைய வருஷம் முன்னாடியே எல்லாம் அது நிறைய நாள் படித்து தான் இப்போ அத்தனை வந்து தானாக வந்துடுது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு சில வாட்டி ஞாபகம் வரல, அப்படி விட்டுடுவார். ஐ திங்க் சம்திங் செட், ஐ எம் நாட் கெட்டிங் நவன்னு வரும். ஸோ வாட். ஆனால் இந்த வித்யனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை நீ காட்டணும் எல்லாருக்கு முன்னாடி அப்படி என்னும் போதோ இவனுக்கு வந்து பங்கம் ஆயிடுத்தன்னு அதே அதுக்கப்புறம் இன்சல்ட் ஃபீலிங் இருக்கும். 4வது வந்து மொத்தத்தில் இவ்வளோ படித்தானே கர்வம் இருக்கும் பாருங்க, கர்வைஹி. இப்போது இந்த 4 எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துச்சு தாப்பத்திரங்கன்னு கூட, அப்புறம் இவன் துக்கப்படாமல் எப்படி இருப்பான் பார்த்தீங்களா? அதுதான் ஏதோ படிக்கிறாங்க பெருசாக, ஒரு டிகிரி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ படித்து உத்தியோகம் கேரண்டி இல்லாமல் இருக்கு, எந்த கம்பெனி எப்போ அனுபவமாக வச்சுக்குவான்னு தெரியல, பக்கத்தில் பார்த்தா புதுசாக வராங்க, சில பாய்ஸ்க்கு எல்லாருக்கு ஒரே கோபம், கேர்ள்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்கள மட்டும் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மேபி கேர்ள்ஸ் ஆர் டூயிங் மோர் நைஸ்லி ஜாப். உலகம் மொத்தம் இப்போ அப்படி தானே பண்ணுறாங்க, ஏதோ காரணம். பட் உனக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் இன்னும் அப்டேட் பண்ணணும், இதே இப்படி இருக்குல்ல. ஸோ எப்போவுமே அப்போனண்ட் மாதிரி காம்படிஷன் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்கூலில் புது டீச்சர் வந்து நல்ல ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு இருந்த இந்த படிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் படித்து வந்தனால டெக்னாலஜி எங்கே பண்ணுவோம். அதே போல் பேங்க்கில் ஆஃபீஸில் எங்கே ஆனது கூட இந்த புதுசாக ஒருத்தர் கொஞ்சம் வந்தாச்சுன்னா அந்த கொஞ்சம் ஓல்டு அப்புறம் கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர் கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஒன்று டுக்குன்னு அடிச்சுட்டு நம்மளை நிற்க வைப்பான். அவங்களுக்கு அதுக்கப்புறம் இனிமேல் இதெல்லாம் இப்போ வராது, மண்டைக்கு ஏறாதான்னு நினச்ச நிலைய வந்தப்போ கவர்மெண்ட்டு வந்து நமஸ்காரம் தாம்பூலம் வெத்தலைப்பாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் போகணும். இப்போ டெக்னாலஜி போகிற ஸ்பீடுக்கு 40 வருஷம் முன்னாடி ஒரு கிளர்க்காக இருந்து எப்படி பண்ணுவான்? பாடி பண்ணாது, மைண்டும் பண்ணாது, சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டு. அதனால தான் அப்போ அங்கே உனக்கு ப்ரமோஷனோ வேல்யூ ப்ரிஃபரன்ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உள்ள எவ்வளோ துக்கம் இருக்கும். நேற்றுக்கு யாருன்னு ஒருத்தனை சந்திச்சார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான், பேரெல்லாம் வேண்டாம், சும்மா நிறைய பண்ணியிருக்கேன், நானும் நிறைய செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாம் இப்படி போயிட்டுருக்கேன், அப்படி போயிட்டுருக்கேன். அதனால் இப்படி பண்ணலாமா. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று தனியாகவே பண்ணி காட்ட பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ பேசினார். இதெல்லாம் சாதாரண வெளியே லோக்கல் விஷயம் இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் கூடவே ஒரு வேதாந்தம் அப்பப்போ கேட்டுட்டு சில சுவாமிகள் எல்லோரும் கூட சம்பந்தம் இருந்த மனுஷனும் அப்படின்னா
சரி, இப்போ அது அப்படி இருந்த நீங்கள் என்ன காட்டுறது, எது காட்டணும், என்ன பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ எதுக்கு சொல்லணும். நீ எதுக்கு பண்ணியோ இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணியோ பக்தியோட பண்ணியோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு. மாறும். இப்போ அது ஒரு இது இல்லையா? அது விட்டுணும் மனுஷன். நமக்கு அங்கே தேவையில்லையா, நமக்கு அங்கே எதுவுமே நீட் இல்லையா, விட்ரா, தட்ஸ் இட், சிம்பிள். வராத அவ்வளோ ஈஸியாக இதோ 4 இருக்குது இந்த மாதிரி. அந்த உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள ஞானம் போய் ஏறி அது வேலை செய்யாத வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் மனுஷன். அது சரி. ஸோ நாரதர் விஷயம் இப்படி சொல்லி அப்புறம் இப்போது நாரதரை சனத்குமார் அப்ரோச் பண்ணார் இல்லையா? எப்படி கேட்டார், அவங்க எப்படி என்ன சொன்னாங்கன்னு. சோஹம் வித்வான் பிரசோச்சாமி சோகபாரம் சோகபாரம் நயாத்ரமாம் இத்யுக்த சுகமேவாஸ்ய பாரமித்யப்யதாத் ருஷிஹி. அப்படிப்பட்ட நாரதர் சொல்லுகிறாரு, சக அகம், அந்த மாதிரி படித்து எல்லா வித்தியகள் எல்லாம் தெரிஞ்ச நானும், வித்வானாக இருக்கிற நானும், பிரசோச்சாமி, அங்கேன ரொம்ப மிசரபிளாக இருக்குது. பிரசோச்சாமி பிரகர்ஷனேன சோச்சாமி, ரொம்ப துக்கப்படுறேன். அதுதான் முதல்ல இந்த 3 வாட்டி அப்படியே வார்த்தை. அதிசோச்ச பிரசோச்சாமி. அங்கே அத்த மாம் சோகபாரம் நய, என்னை இந்த சோகத்தில் நின்று கொஞ்சம் தாண்டவேங்கோ, உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்கோ. அட்லீஸ்ட் அந்த வினயம் வரணுமே, கேட்கணுமனே. இப்போ அதுதானே ப்ராப்ளம். ஏதேதோ பார்ப்பான், தலை குனிஞ்சி உட்காந்து கேட்க மாட்டான். நமஸ்காரம் பண்ண மாட்டான், கேட்க மாட்டான், வரமாட்டான். என்ன ப்ரிஸ்டேஜ். அட்லீஸ்ட் அது போயிடுச்சுன்னா உருப்படுவோம். அதுதான் கர்வம்னு சொன்னார் இல்லையா? ஆனால் நாரதர் இவ்வளோ இப்படி இருந்து கூட ஞாபகம் வச்சுக்கணும், இப்படிப்பட்ட அதிசோகமாக இருக்கிற நாரதர் அதிக பிறகு நாரதர் பக்தி சூத்திரம் எழுதிட்டார். அதனால நமக்கு கூட ஹோப்பு. நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு இந்த பிரம்மானந்தம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட நாரதர் போல் ஆகிடுவோன்னு இல்லையா? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ஸ்டோரி கல்விதம் இல்லை. நாரதர் அவர் அது முன்னாடி ஜென்மம் அப்படி எல்லாம் பார்த்து இப்படி பார்த்து ஏதோ புராணங்களும் சொல்கிறோம். அப்படி இருக்கணும்னு சும்மா கேட்பார். ஒருத்தர் கெட்டது, அதனால் குனிஞ்சு வணங்கி என்னை காப்பாற்றுங்கோ, கரையேற்றுங்கோ அப்படின்னு சொல்லி மாம் பாறைய சோகபாரம் நய அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இத்யுக்தா, நாரதர் இப்படி சொன்னதுக்கப்புறம் சுகமேவ அஸ்ய பாரம், நீ அந்த சுகமன்ன இங்கே பிரம்மானந்தம். ஓகே, பூமா ஏவ சுகம், பூமா ஏவ அமிர்தம் இல்லையா? அந்த சுகமேவ அஸ்ய, அந்த சோகத்தினை தாண்டறதுக்கு இந்த பிரம்ம சுகமேத மருந்து. சுகமே வசிய பாரம் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷிகள் நான் முக்கியமாக சனத்குமார் ரிஷி அபியதாத் டீச் பண்ணார், சொன்னார், பேசினார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வரைக்கும் பிரம்மானந்தந்தான் எல்லா துக்க நிவாரணைக்கு மருந்தனே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 21வது ஸ்லோகத்தில்
இந்த விஷயானந்தம் பற்றி எடுக்கிறார். இதோட நேச்சர் என்ன, அது நிஜமாக என்ன, அதையும் ஆனந்தம்னு சொல்கிறீங்க. என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி வேர்ல்டில் ஆப்ஜெக்ட்ஸ், விஷயங்கள், இது எல்லாத்தினால வர்றது இதோட நேச்சர் என்ன, அது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இப்போது சுகம் வைஷயிகம் சோக சஹஸ்ரேணாவ்ருத்தத்வதः துக்கமேவேதி மத்வாஹ நால்பேஸ்தி சுகமித்யசோ. இந்த அல்பமனை வார்த்தை வந்ததுனாலையும் இந்த பூமானை வார்த்தை வந்ததுனாலும் இதுவும் சாந்தோக்கியத்தினை பேஸ் பண்ணியே அப்படி சொல்லும்போது அங்கே அல்பேஸ்னா சுகமஸ்தின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த வைஷயிகம் சுகம், விஷயிக சுகம், லௌகிக சுகம் வருது கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கு அந்தந்த தீபாவளி புது கிராக்கர், புது துணி எல்லாம் வாங்கப்போ கொஞ்சம் சரி, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டோமா கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கு. ஸோ வைஷயிகம் சுகம். ஆனால் அது அதுக்கு பிறகு கூடவே உடனே சஹஸ்ராணி சோக சஹஸ்ர சோக சஹஸ்ரேண ஆவருத்தத்வதः, அது அதுக்கப்புறம் உனக்கு 1000 கஷ்டங்கள் துக்கங்கள்னு கொடுக்கும் உனக்கு. பார்த்தோம் இல்லையா, ரோகே போகே ரோக பயம் அன்னி 10 சொல்லியிருக்காரு பர்த்ருஹரி. போகம் பண்ணும்போதே பயம் இருக்கு. ஸ்வீட்டு நிறையா சாப்பிட்ற நாளைக்கு என்ன ஆகும், எந்த போகமா டூ மச் பண்ணு அப்படி தெரியும், பயமாக இருக்கும். அதனால் பயம் எல்லாத்துக்கும் ரூபே ஜரா பயம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் தெரியல, அப்புறம் என்ன வருமோ எங்கே என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி வித்தியை வாதி பயம். வித்தியை படித்தா யாரான எதிராளி வாதனைக்கு வருவான்னு கேட்பானு, உங்களுக்கு தெரியுமான்னு. நம்ம நமஸ்காரம் பண்ணி உனக்கு எனக்கு தெரியாதுப்பா போயிடுவான். அவனை ஏதாவது பேசிக்கிட்டான் சொன்னானா அங்கே சொல்ல வேண்டிய கதை. நடேஷேரன்னு ரமணரோட ஆசிரமத்தில் ஒரு பக்தர் இருக்கார். ரொம்ப இன்னோசென்ட் குழந்தை போல் ஒரு பக்தர். அவர் ஒரு நாள் அங்கே என்னென்னமோ யாரோ பேசிக்கிறாங்க, நல்லா நடக்கும், இல்லை சில கேள்விகள் கேட்குறாங்க, வர முடியல, எல்லாம் பார்த்து பகவான்கிட்ட ஒரு நாள் தனியாக இருக்கும்போது, பகவானே அவங்க எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்களே, யோக வாசிஷ்டம் பண்ணுறாங்க, அஷ்டாவக்ர கீதனை, எனக்கு ஒன்றும் தெரியலே. உனக்கு ஒன்றும் தெரியாததுன்னு தெரியறதில்ல, அது என்னன்னு கண்டுபிடி. அதை ஸ்டேட்மெண்ட் அவர் மந்திரமாக எடுத்துக்கிட்டார். மந்திரமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாராவது நடேஷரே உன்னை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னா, ஐயய்ய அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவார். சரி, நீங்கள் இவ்வளோ நாளில் பகவான்கிட்ட இருக்குங்க, பகவானை பற்றி உங்களுக்கு ஐயய்ய எனக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. இதுதான் அவர் மந்திரம். எப்போ பார்த்தேன் முதல்ல இது மட்டும் ஐயய்ய நான் சொல்லுவார், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அப்படி சொல்லி வாழ்க்கை அப்படி முடிச்சுட்டு அவருடைய ஒரு பெருமைன்னு தெரியுமா சொல்லுவார். அப்போ வேறு கணேசன் இன்னொருத்தர் இருக்கல்ல, பகவானுடைய ரிலேட்டிவ், இப்போ வயசாக கணேஷா, அடுத்த மாதம் 22ஆம் தேதி பகவான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். சொல்கிறார், சும்மா பேசுகிறாருன்னு யாரும் கண்டிக்கலை. அப்புறம் திரும்பி 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் அதுக்கப்புறம் இன்னும் 28 நாள் தான் இருக்கு, இன்னும் 26 நாள் தான் இருக்கு, 22 இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே கடைசியில் அந்த நாள் வந்துச்சு.
இந்த கணேசன் இவர் வந்து அப்படியே அது ஆஃபீஸ் இதெல்லாம் வேலை பண்ணிட்டு அவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு நடேஷ் ஐயர். என்ன அவர் எப்படி இருக்கார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி போனார் பார்க்குறது. வா கணேஷா, மத்தியானம் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு பகவான் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். கரெக்டாக 2 மணிக்கு சரீரம் விட்டுட்டார். இவர் சொன்ன உடனே இன்னைக்கு இப்படி சொல்கிறார் என்ன, கரெக்டாக அந்த டைமுக்கு இருந்தார். இதோ பகவான் வந்தாச்சு, நான் சரீரம் விட்றேன். அவ்வளோ இன்னோசென்ட். பட் அது ஏதோ கடிச்சது. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதனே உனக்கு தெரியுறத அதுதான் நீ. நம்ம எவ்வளோ படித்து சொல்கிறது இல்லை, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடிஞ்சு போச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு. இந்த ஸ்லோகம் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.